சந்தோஷமா இருக்கு மருமகளே. என்னதே என்ன தலை போற விஷயம்? கதவு தட்டு தட்டு தட்டி ஓடி இருந்தீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க தே. என் மவ ஆஸ்பத்திரி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் 2-3 மாசம் கழிக்கிட்டுங்க. இருந்தாலும் நான் அப்படி இருக்க முடியாது பத்தியா. பெத்த தாய்க்கு மனசு கேட்க மாட்டேக்கு. அதான் ஒரு ஆஸ்பத்திரியில கூட்டு போய் நல்ல டாக்டரை மட்டும் காணிச்சு எடுத்து நல்ல மருந்து மாத்திரை சத்துள்ளதா வாங்கி கொடுக்கணும் பத்தியம்மா. அதான் ஒரு 1000 ரூபாய் இல்லைன்னா எப்படி போவேன்? என் மொமெண்ட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கினோம்னா என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. 2000 வச்சு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாம்ல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் மொவனை ஆளை அணைக்கதே காணல. அதான் உன்ட்ட எங்க போனான்னு கேட்டு வருமான்னு வந்தேன். இது ஆபீஸ்ல இருந்து வேலை விஷயமா வெளியே அனுப்பி இருக்கவளாம். சாயந்தரம் தான் வருவேன் அந்த மனுஷன் சொல்லிட்டு போனாரு. இதே என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, நான் தரேன். நீங்க அண்ணி ஆஸ்பத்திரி கூட்டு போய் நல்ல செக்கப்லாம் பண்ணி எடுத்து கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, அப்ப என் மொவன் வந்தா நான் வாங்கி வாட்ட தந்துருதேனா? அது இருக்கட்டே. அன்னைக்கு எத்தனை மாசம் ஆகுது கேட்டாலும் சரியான பதில் சொல்ல மாட்டேங்காவோ. சில டைம்ல 3 மாசம் ஆகுதுங்காவோ, சில டைம்ல 4 மாசம் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்காவோ. ஒண்ணும் சொல்ல மாட்டேங்காவல. உங்ககிட்ட கேட்ட தெரியும். அதான் சரி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். கரெக்டா எத்தனை மாசத்தே ஆகுது? எனக்கு அதத்தான் தெரியல. ஒரே சந்தேகமா இருக்கு. 3ங்க 4ங்க ஒண்ணுமே இடக்க மடக்கா சொல்லிட்டு கிடக்கா. அவளுக்கு சரியா தெரியல போல இருக்கு. அதான் ஒரு டாக்டர் மட்டும் கூட்டிட்டு போயிட்டோம்னா கேன் எடுத்து பார்த்தோம்னா கரெக்டா இந்த படத்தை பார்த்து போட்டு சொல்லிவிடுவோம்ல. 4 மாசம் ஆச்சுனாலும் லேசாவது வயிறு தெரியணும்ல தே. சுத்தமா வயிறே தெரியல. அப்பள மாதிரி ஒட்டுனாப்ல இருக்கு வயிறு. பாவி மக்கா பெரிய கல்லதியே மண்டல பட்ட மாதிரி போறதால இவருக்கு டவுட் வந்துட்டா. இவ ஒருத்திக்கு டவுட் வந்தா ஊருக்கே வந்த மாதிரில உடனே அன்னிக்காரிட்டு போய் வாதிடுவாள. நானும் கூட இதை தான் நினைச்சிட்டு இருக்கேம்மா. வயிறு ஒரு மாதிரி லேசா கூட பூசினாப்புல இல்லையா, ஒரு மாதிரி தட்டுனாப்புல இருக்கு. என்ன செய்ய அது செய்யன்னு மனசுக்குள்ளே கிடந்து குழம்பிட்டு இருக்கேன். நீ இன்னைக்கு கேட்டுட்ட. கவலைப்படாதீங்க, இதுல ஒரு 2000